திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஆரம்ப தசா பார்த்தீங்கன்னா ராகு தசா. ஸோ இந்த ராகு தசா மொத்தம் 18 வருடம். அதனால இந்த 4 பாதங்கள்ல பார்த்தீங்கன்னா குறைந்தது இவங்க பாதம் 1 அப்படின்னா 18 வருடத்துல 17 வருட காலம் இவங்களுக்கு தசா காலங்களாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு அது முதல் பாதம். இந்த ராகு ஜாதகத்தில் சரியில்லை, கடகத்தில் ராகு இருந்தாலும் சரி, சிம்மத்தில் ராகு இருந்தாலும் சரி, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆரம்ப தசா காலம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லை மன ஆரோக்கிய குறைபாடுகளை அதிகமாகவே கொடுக்கும். சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறாரு, இந்த மாதிரி பகை வீட்டில எல்லாம் இருந்தாருன்னா அவங்க வாலிப வயதில் தவறான வழிகளுக்கு போவதும் பழக்க வழக்கங்களுக்கு போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசா காலங்கள் ராகு தசையாக இருக்கிறதுனால படிப்புல மற்றும் அவங்களுடைய ஒழுக்கத்துல எல்லாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசா காலம் ஆரம்ப தசையாக இருக்கிறதுனால ஆரம்பத்திலிருந்தே நவகிரகத்தில் ராகுவுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. அது இல்லாமைக்கு நீங்க ஏதாவது ராகுக்கான பரிகார ஸ்தலங்கள் சென்று வழிபாடுகளும் செய்யலாம். கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மன்னார் சாலை, வெட்டிக்கோடு, நாகராஜ சுவாமி கோவில், நாகர்கோவில், இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு சென்று ராகு கேது நிவர்த்தி தோஷங்களையும் செய்து கொள்ளலாம்.